Hello everyone. In this session and in the consecutive sessions, we will talk about the various concepts in robotics. Fine. Uh, Without getting any delay, we are going into the session. So, introduction to robotics. And one more thing I would like to say that for the purpose of and for the benefit of students with a low or mid language problem, I would like to convey all the sessions in both the English and Tamil. So let's get into the session. So introduction about robotics. So robotics na என்ன அதோட பர்பஸஸ்லாம் என்ன ஸோ எதுக்காக அது உருவாக்கப்பட்டது why they are manufactured or discovered or introduced whatever the term we are using. So of course man தான் human beings தான் இதை வந்து create பண்ணது. So it comes under inventions. Okay, and then in this session நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம், what are the things we are going to see, uh, what is robot and what can it do, definitions, ethics, history, requirements about robotics. So robotனா என்ன, so robot என்ன பண்ணும், ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம என்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலும் அதை ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஸோ ரொபாட்டிக்ஸ், ஸோ அது என்ன பண்ணும். அண்ட் தென் எத்திக்ஸ், ஹிஸ்ட்ரி, ரொபாட்டிக்ஸோட என்னென்னலாம் தேவை, நாலேஜ் பேஸ். ஸோ நாலேஜ்னு சொல்லலாம். ஸோ ரொபாட்டிக்ஸ் என்னென்ன பண்ணும், என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு தேவையான நாலேஜஸ். அண்ட் தென் ஸோ வாட் இஸ் ரொபாட், ரொபாட்னா என்ன. ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் எ மேனிப்புலேட்டர். ஸோ மேனிப்புலேட்டர் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா வித்தவுட் எனி ஃபிசிக்கல் கான்டாக்ட் பை த ஆப்ரேட்டர் லைக் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நம்ம ஹியூமன் பீயிங் ஒரு டைரக்ட் ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் ஒரு ஒர்க்கை பண்ண வைக்கிறது. ஸோ அதுதான் மேனிப்புலேட்டர். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனிப்புலேட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த மேனிப்புலேட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஹியூமன் பீயிங் பண்ணக்கூடிய ஒர்க்கை, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எடுத்து வைக்கிறதுக்காக இருக்கட்டும், அசம்பிளி பர்பஸாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஆட்டோமொபைல் செக்டார்ஸ், இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளிஸ். ஸோ இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து சாசிஸ், பாடி, அப்புறம் ஆக்சஸ்ஸு, வீல் அலைன்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் தென் கிளாஸ், விண்ட்ஷீல்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே எது மூலயமா பண்ணுறாங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் ரொபாட்டிக் ஆர்ம்ஸ். ஸோ அதுதான் இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். அண்ட் தென் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது ரொபாட்டில். ஸோ ஆஸ் வி கேன் see that legged robot. ஸோ லெக்டு ரொபாட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெரைனில் யூஸ் பண்ணுறதுக்கு, லைக் எ பிளைன் ரோடாக இருக்கலாம், பிளைன் சர்ஃபேஸாக இருக்கலாம், அண்ட் தென் ஃபார் கிளைம்பிங் பர்பஸாக இருக்கலாம், ஆர் ஆஃப் ரோடாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துலலாம் இந்த ரொபாட் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் வீல்டு ரொபாட். ஸோ இதில் ஒரு சில கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளாட் பிளேன் சர்ஃபேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வீல்டு ரொபாட். அண்ட் தென் அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள். ஸோ இப்போ இது வந்து அண்டர் வாட்டர் வெஹிக்கிள், இப்போ நம்ம ஓஷனோகிராஃபி, ஸோ அதிலலாம் இருக்கக்கூடியது. அண்ட் தென் ஈவன் ஃபோட்டோகிராஃபிஸ், அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ நம்ம சி ஓஷனுக்குள்ளே போயிட்டு வாட் ஆர் ஆல் த அனிமாலியஸ் அவைலபிள். ஸோ இப்போது அனிமல் கிங்டம்லேயே இந்த ஃபிஷ் வெரைட்டிஸ், ஸ்பீசிஸ், ஸோ அதெல்லாமே என்னென்ன அவைலபிள் அண்ட் ஹவு தே பிகம் existing and what are all the things they are doing in the ocean. ஸோ அதெல்லாம் படம் பிடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ நம்ம ட்ரோன்லாம் கூட யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இட் இஸ் லைக் அன் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். தே ஆர் செவரல் பர்பஸஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், இப்போது இந்த லாக்டவுன் டைமில் கூட ஃபார் சானிடைசிங் த ஏரியாஸ் விச் ஆர் வெரி discomfort to like what I can say, ஒரு ஹியூமன் பீயிங் அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிற ஏரியாஸில் கூட. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் we can able to sanitize the area. So this is also an example.
And then so robot என்ன பண்ணும், so what can robots do? so decontaminating robot இது அவங்களோட first எக்ஸாம்பிள். ஸோ இப்போ எதெல்லாம் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீனிங் த மைன் சர்க்குலேட்டிங் பம்ப் ஹவுசிங் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்னாலே we can able to visualize that there will be a lot of risk in the operation. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் எல்லாம் இந்த மாதிரி ரொபாட் யூஸ் பண்ணால் so that the human beings will be safe. And then second one, welding robot. so repetitive jobs. so repetitive jobs நாலே நமக்கு தெரியும், நம்ம ஒரு வேலையை ஒரு 21 days, so it's a statistics, ஒரு வேலையை ஒரு 21 நாள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து நம்ம வெல்வர்ஸ் ஆகும். அண்ட் தென் இட் பிகேம் அண்ட் டெய்லி ஆக்டிவிட்டி. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டே பண்ணும்போது புதுசாக இருக்கும், 1 week பண்ணும்போது புதுசாக இருக்கும், அண்ட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் வீக் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு அவர் டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப்ஸ் ஃபார் more than number of weeks, number of months, number of years, so it will be started boring or stressful. so அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வெல்டிங் ரோபாட்ஸ் ஸோ அதை வச்சும் பண்ண முடியும். ஸோ இதில் வெல்டிங் ரொபாட்டுங்கிறது ஃபார் த பர்பஸ் ஆஃப் வெல்டிங். ஸோ அண்ட் ஆல்சோ ஃபார் ரெப்படேட்டிவ் ஜாப்ஸ் தேர் இஸ் ஆல்சோ அண்ட் ரொபாட்ஸ். அண்ட் தென் த ஸ்க்ரப்மேட் ரொபாட். ஸோ மீனியல் டாஸ்க் தட் ஹியூமன் டோன்ட் வாண்ட் டு டூ. ஸோ ஆக்சுவலாக இட்ஸ் அ ப்ரைமரி டாஸ்க். ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம்ஸாக இருக்கட்டும், டாய்லெட்ஸாக இருக்கட்டும், இட் ஷுட் பி அவர் ரெஸ்பான்சிபிள் டு மெயின்டைன் தம் அ க்ளீன் environment. so ensure the human beings will be safe enough and without getting any infections. so அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டைப் ஆஃப் robots யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ண முடியும். and then the definition of robot. a robot is a reprogrammable multifunctional manipulator designed to move material, parts, tools or specialized devices through variable programmed motions for the performance of a variety of tasks. so Robot Institute of America 1979ல இந்த definition coin பண்ணாங்க. so இது என்ன அப்படின்னா reprogrammable. so for better understanding I would like to say an example from the movie named iRobot. so நமக்கு தெரியும் iRobot அப்படிங்கிறது வில் ஸ்மித் ஆக்ட் பண்ண ஒரு மூவி. and then in Tamil Nadu we can also say that Endiran and then 2.0. so these are all the examples for the reprogrammable and multifunctional manipulator. so அதில் என்ன பண்ண முடியும், ஹியூமன் பீயிங்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும், ஹியூமன் பீயிங்ஸோட டாஸ்க்கை பண்ணும். so and then even day-to-day activities also, and then most harmful things also a robot can able to do. so word robot was coined by a Czech novelist Karel Čapek in a 1920 play titled Rosam's Universal Robots. so robota in Czech word அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒர்க்கர் ஆர் சர்வெண்ட். and then robot ethicsல ஒரு 3 law இருக்கு. so what are all the 3 laws? it was coined by Asimov. so first law என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொபாட் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கை இன்ஜூர் பண்ணக்கூடாது எய்தர் இன் ஆக்ஷன். ஸோ அன்லெஸ் ஒரு ஹியூமன் வந்து ஒரு ரொபாட்டை he can able to or she can able to dismantle them. and then a robot must obey orders given it by human beings except where such orders would conflict with the first law. ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங் கொடுக்குற ஆர்டரை or the inventor who invents that robot should obey the orders by him. and then the third law, robot must protect its own existence as long as such protection does not conflict with the first or second law. so robot என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் ஒரு தற்காப்பு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக தன்னை தானே அது காப்பாற்றிக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லாவை கன்ஃப்ளிக்ட் பண்ணக்கூடாது அவர் ஓவர்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்கை இன்ஜூர் பண்ணக்கூடாது, செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் கொடுக்குற ஆர்டர்ஸை ஒபே பண்ணும். ஸோ அதில் எந்த விதமான கன்ஃப்ளிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் அலாங் வித் திஸ் a robot must protect itself.
And then history of robot. The first industrial robot வந்து Unimate னு சொல்லுவாங்க. இது under the company Universal Automation by George Devol in the year of 1954. So இது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா for the manufacture of TV picture tubesக்காக பண்ணியிருப்பாங்க. And then 1978 Puma is nothing but programmable universal machine for assembly, or we can able to see that programmable universal manipulation arm. So the developer பார்த்தீங்கன்னா Victor Scheinman at pioneering robot company Unimation. So இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு type of manipulator. So manipulator, with the help of manipulator we can do lot of works, and it consists of several applications also, like in assembly purpose or a pick and place examples. And then in the year of 1980s, so robots enters into the rapid growth. So there are number of areas that robots invaded, like such as mechanical engineering, electrical engineering, computer science departments, etc. So these are all the examples: Adepts, Scara robots, Cognex Insight robot, Barrett Technology Manipulator. These are all the examples of robots. Includes a variety of or more number of wide areas of application. And then in 1995 at present, which means from the year 1995 till now, so robots have several applications. என்ன பண்றாங்க அப்படின்னா, like in 2003 Mars exploration rovers were launched toward Mars in search of answers about the history of water on Mars. So Marsங்கிறது ஒரு பிளானட், அந்த பிளானட்ல ஹியூமன் பீயிங்ஸோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா, வாட்டர் இருக்கா, ஸோ ஏர் அண்ட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஏர், குவாலிட்டி ஆஃப் ஏர், ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ரொபாட்ஸ் இது பண்ணாங்க. ஸோ இந்த இயர் 2003. And then what are all the knowledge base required for robotics? So robotics na enna, robotics or purposes enna, and how it can be manufactured or invented. So adukku enna theva. So typical knowledge base for the design and operation of robotic systems. So dynamic system modeling and analysis. So dynamic is nothing but it's under motion or object or equipment in motion. Feedback control, sensors and signal conditioning, actuators and power electronics, hardware and computer interfacing, computer programming. So இதெல்லாம் என்ன டிசிப்ளின்ஸ்ல வருது அப்படின்னா, it comes under mathematics, physics, biology, mechanical engineering, electrical engineering, computer engineering and computer science. So feedback அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, so it's like a closed loop. So with the help of feedback we can able to identify the flaws in the system, so and so we can able to rectify them, and for this purpose these sensors and signal conditionings were used, and the actuators and power electronics to do the operations instructed by the human being. And then for this hardware and the computer interfacing are must. And then computer programming, since computer programming is the base for all this kind of robotics operations. So these are all the knowledge base required for robotics, and we are getting to the end of the session. And in this session we had seen just an introduction about the robotics, and in the following session we will talk about other concepts in the robotics with several examples and animations which would gives you a better understanding. Thank you.